ஹலோ, வாங்க ஒரு சீப் பணியாரம் செய்வோம். 2 முட்டை, கொஞ்சம் எள்ளு, உப்பு, ஒரு தேங்காய் பால், ஒரே ஒரு பால் மட்டும் பொழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் போட்டுக்குவோம். ஒரு 200 மாவு எடுத்துட்டு வச்சுருந்தேன். மாவு மனுஷரம் வாரேன், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கிறோம். இதில் என்ன செஞ்சுருக்கேன், உப்பை போட்டுக்குவோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், எள்ளையும் போட்டுக்குவோம், கொஞ்சம் எள், கொஞ்சம் நெய் உருக்கி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறோம். போதும். இப்போ வாரேன், முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பார்ப்பேன். வரேன், முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். கீழே ஒரு முட்டை மாவுக்குள்ளே போயிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். பிணைஞ்சிட்டு பார்ப்போம். வரேன். என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாவு, இந்த முட்டை, இந்த நெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தாச்சு. எல்லா மாவும் ஒன்றா சேரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி பிணையணும். அதான் நிறையெல்லாம் இது போட்டு 1-2 கிடக்கட்டும்னு போட்டிருக்கேன். எள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைவோம். ஒரே ஒரு பால் மட்டும்தான் புழிஞ்சு வச்சுருக்கேன். பிணைஞ்சிட்டு பார்ப்போம். இந்த பிணைஞ்சி வச்சுட்டேன். பிணைஞ்சி வச்சாச்சு. நம்ம என்ன செய்கிறோம், இப்போ தேய்ச்சி விட்டிக்கிறோம். தண்ணி பதமாக போச்சு மாவு, மிச்ச மாவு. இந்த இது பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மாவு போட்டிருக்கேன், அரிசி மாவு. இந்த சுடு வச்சுருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாலில் தேங்காய் பால் பிடிச்சி வச்சுருந்தோம்னா இது மிச்சப்பால். இதெல்லாம் ஊற்றி பிணைஞ்சிட்டு இது மிச்சப்பால். பாரு, எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும், சுடட்டும். இன்னும் கொஞ்சம் சுட்டுச்சுனா இப்போ சுட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் சுட்டுச்சுன்னா சரி. நல்லா சுடம் போட்டால் தான் நல்லா போட்டு பார்ப்போம். சுட்டுருச்சு. அவ்வளோ போட்டு திருப்பி போட்டுக்குவோம். கறி போகாமல் கறி பழம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மொறு இருக்குங்க. நல்லா சிப் பண்ணியும் ஏன்னா அதை நல்லா வேக விட்டு அப்புறம் தான் போட்டுக்கேன். சீப் பண்ணியெல்லாம் போட்டுக்கேன். முட்டை போடாமலாம் போட்டுருக்கேன். இந்த முட்டையெல்லாம் போட்டுருக்கேன், நெய்யெல்லாம் போட்டுருக்கேன். நல்லா வேகணும். நல்லா இருந்தால் நல்லா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். பணியாரம்
எடுத்துருவோம். வெந்திருக்கும். எல்லாம் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். ரொம்ப போடல. அகலமாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். உடையுது வரும். அதெல்லாம் வெந்துட்டாலும் நொறுங்கிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஒரு நல்ல டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்ட மட்டும் அது வாட்டில் இருக்கும். வேறு போட்டு திருப்பியும் விட்டாச்சு. என்னது கையில் கரண்டி வரைக்கும் முடிஞ்சு இருந்துச்சா என்ன? ஐயோ, நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். எடுத்துருவோம். எடுத்துட்டு பார்ப்போம். கறி ரொம்ப கறி பற்றினா சரி வரும். வசந்து போகும். தேங்காய் பால்னால அப்படி இருக்குது. இந்த வாரம் போட்டுக்குவோம். போட்டு பார்ப்போம். கறி கொஞ்சம் கரிஞ்சாப்புலே இருக்கும். சரி, எடுத்துக்கிறோம். ரைட். நம்ம சுடட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம்.